ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பியோட பர்த்டே வீடியோ எடுத்து ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. இடையில வீடியோ எடிட்டிங் பண்ணி போட முடியலைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பர்த்டே பாய். அப்போ இன்னைக்கு குடிக்க வச்சு கோயில் கிளம்பிட்டுருக்காரு. என் பர்த்டே ரெஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கிளம்பிட்டேங்க. நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோன்னா சாய்பாபா கோவிலுக்கு தாங்க. நம்ம கோவிலுக்கு போகிற நேரம் பார்த்திங்கன்னா வேகமாக போகிறேங்க. இதில் டிராஃபிக்கு. டவுன் ஹால் வந்தாச்சுங்க. சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. சாய்ராம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. போய் பூ, பிஸ்கெட்டு, கல்கண்டு இதெல்லாம் வாங்கியாச்சுங்க. விளக்கும் வாங்கியாச்சுங்க. பாப்பா விளக்கு போட்டுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு பக்கம் கோயிலுக்கு வர முடியலைங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தவறிட்டாருங்க. அதனால் கோயிலுக்கு வர முடியலைங்க. இந்த விளக்கு போடுறது பார்த்திங்கன்னா முதல்ல கோயிலுக்கு உள்ளே இருந்துச்சுங்க. இப்போது கோயிலில் வேலையெல்லாம் நடந்துருக்குங்க. வெளியே இருக்குங்க. இப்போ தீபாராதனை போடுற இடம் வெளியே இருக்குங்க. பாப்பா விளக்கு போட்டு சாமிக்கு விளக்கு காமிச்சிட்ருக்குறாங்க. பாப்பாவுக்கு விளக்கு போடுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் எதாக இருந்தாலுமே நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போவோங்க. நானும் மாமா எல்லாமே கோயிலுக்குள்ளே பயந்தாச்சுங்க. தம்பி பேரில் அர்ச்சனை பண்ணுறது கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுங்க வெளியே வந்தேங்க. பிரசாதம் கொடுத்தாங்க, தக்காளி சாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ தம்பிக்கு பார்த்திங்கன்னா கேக் ஆர்டர் கொடுத்துருந்தேங்க. போய் கேக்கு கையோடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேக்கு வாங்குறதுக்காக கடைக்கு வாங்கலோ ஆயாச்சுங்க. கேக்கெல்லாம் பேர் எழுதி வாங்கியாச்சுங்க. மாமா உங்களுக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஆளாளுக்கு ஒவ்வொன்று எடுத்தாச்சுங்க. நானும் தம்பியும் ஐஸ்கிரீம் எடுத்துட்டேங்க. பாப்பா வந்து இது சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் உருகிறோம், இங்கேயே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. கடைக்கு வெளியே வந்துட்டு நானும் தம்பியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மாமா வந்ததையும் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் போய் வீட்டில் சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. தம்பியும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா கேக் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிகிட்ருக்குறாங்க. தம்பியும் பாப்பாவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க அப்பா வரக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அத்தையும் வந்துட்டாங்க. தம்பி பார்த்திங்கன்னா வருஷம் வெண்ணிலா கேக்கோ இல்லை சாக்லேட் ஃப்ளேவரோ வாங்குவேங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் வாங்கியாச்சுங்க. அத்தையும் தம்பியும் கேக் வெட்டுறதுக்காக மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாப்பாவும் மாமாவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இதையும் வெடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அத்தையும் தம்பி கேக் வெட்டுறாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா அப்பா சீக்கிரமாக இது பண்ணுங்கப்பா, ரோலான வெடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாளுங்க. பார்த்திங்கன்னா மாமா வெடிச்சு விட்டாருங்க. அத்தை தம்பி கேக் விட்டுறாங்க. பாப்பா ஸ்ப்ரே அடிங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. வெடிச்சு விட்டதே கேக் மேலெல்லாம் விழுந்துருச்சுங்களா. பாப்பா ஸ்ப்ரே அடிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை பார்த்திங்கன்னா கேக்கை பத்திரப்படுத்துகிறாங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டாருங்க மாமா. தம்பி அப்போ எம்மால் அடிங்க இது பண்ணிட்டு இருந்தானுங்க. பாப்பா பார்த்திங்கன்னா அப்பா எம்மாலே அடிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் கேக் ஊட்டினேங்க. தம்பிக்கு கேக் வெட்டி ஊட்டியாச்சுங்க. நான் ஊட்டி விட்டேங்க. பார்த்திங்கன்னா மாமா கேக் ஊட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பியை என்னன்னு தெரியல, மாமாவுக்கு தம்பி மேலே ரொம்பவே பாசம் அதிகமாகிடுச்சுங்க. திடீர்னு கொஞ்சிறாரு. பாப்பா தம்பி மாற்றி கேக் ஊட்டிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நானும் நீயும் மாற்றி 2 பேரும் கேக் ஊட்டுறாங்க. இந்த இடையில பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் போய் வாங்கிட்டு இருந்திருந்தாளுங்க. நான் டான்ஸ் ஆடி தான்ப்பா கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு டான்ஸ் ஆடிட்டே கிஃப்ட் கொடுத்தாங்க பாப்பா.
ரொம்ப நேரமாக தம்பிக்கு கிஃப்ட்டு கொடுக்காம டான்ஸ் ஆடி ஆடி ஒரு வழியாக கொடுத்துட்டாளுங்க, கிஃப்ட்டை கொடுத்துட்டாளுங்க. தம்பி பார்த்திங்கன்னா அவர் சந்தோஷத்தில் அவங்க அக்காவுக்கு முத்தம் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க, ஃபேமிலி ஃபோட்டோ நாங்கள் எடுத்தாச்சுங்க. ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க 2 பேரும். எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன், உனக்கு பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாங்க. ஒரே தப்பு போடாத, மாற்றி போடு. பாப்பா அவங்க அப்பாவை வாங்கப்பா நீங்களும் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. மாமாவும் ஒரு வழியாக டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துட்டாருங்க. பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி மாமா கம்பெனி கொடுத்து டான்ஸ் ஆடினாருங்க. அத்தைக்கு பார்க்க ஒரே சந்தோஷங்க, மகன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி அத்தைக்கு ஒரே சந்தோஷங்க. எல்லோரும் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆளாளுக்கு டான்ஸ் ஆடி தம்பி பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறேங்க. தம்பி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா சாமி வந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருங்க. இவர் முன்னாடி வந்து பர்த்டே பேபி வந்து நானும் ஆடுவேன் சேர்ந்து கூட சேர்ந்து ஆடிட்டுருக்குறாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அத்தைக்கு பேத்தியும் பேரனும் ஆடுறாங்க, ஒரே சிரிப்பு தாங்க முடியுங்க அவங்களுக்கு. அப்பத்தா தம்பிக்கு கேசர் செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க பர்த்டேக்கு. இவங்க தான் எங்கள் அப்பத்தா, கீழே பசிக்காத எங்கள் அக்கா குத்தாட்ட ஆடி கும்பரி அடிச்சு பார்த்துருக்காங்க. இதோ அங்கே வேலை செய்தா எங்கள் அம்மா. ஹாய் கம்மி. ஹாய், நான் தான் சபரிஸ். அத்தை கொண்டு வந்திருந்த கேசரிங்க நம்ம வீட்டில் செஞ்ச டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுங்க. அத்தை தம்பிக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க, விபூதி பூசி விட்டு அத்தை கிளம்பிட்டாங்க. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.